இதில வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதகத்த வச்சு இவங்கெல்லாம் யோகவான், இவங்கெல்லாம் அவயோகவான். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரி பிரிக்கிறதே எத வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் நாடி லக்னம் தான். ஒரு ஜாதகத்தில நம்ம எத பத்தி வேணாலும் பேசலாம். ஆனா சோறு இல்லாம சித்திரம் வர முடியாது. சரிங்களா? அந்த மாரி ஒரு ஜாதகத்தின் உயிர் நாடி லக்னமும் அந்த லக்னாதிபதியும் தான். ஒரு ஜாதகர் எதையெல்லாம் அனுபவிப்பார் அல்லது வரப்போகிற தீமையை தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லக்ன நாயகனுடைய பலத்தை பொறுத்து மட்டுமே இருக்குங்க. அப்போ நம்ம பிற விதிகள் எல்லாம் 2ஆம் பட்சம். ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில லக்னம் கெடாமல், லக்னாதிபதி கெடாமல் இருந்தாலே போதுமானது. அந்த ஜாதகம் எல்லாவற்றையும் நல்லபடியா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, லக்னாதிபதி அப்படின்னு வருகிற கிரகம் பலம் பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில அது யோக ஜாதகம். 2வது கட்டமா, அதனை அடுத்ததா ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்லிட்டோம். அப்ப நல்லவங்களுக்கு தீமையே நடக்காதா அப்படின்னா, இந்த 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 காலகட்டத்தில நல்லவங்களுக்கு தான் பல தீமை வரும்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் அந்த தசை புக்தி காலங்கள் அப்படிங்கிறது தான் சிறப்பு. வீடு கட்டுற யோகம் உண்டு. ஆனா 95 வயசுல உண்டுன்னா அது பிரயோஜனமா? இல்ல. அப்ப தசா புக்தி காலங்கள் பருவத்தில நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுவும் யோக ஜாதகம். அப்போ ஒரு ஜாதகம் யோகமா அமையணும்னா, லக்னாதிபதி வலுப்பெறணும். நல்ல தசைகள் பருவ காலகட்டங்கள்ல நடக்கணும். இதுதான் முழுமையான அமைப்பு.